அது வருஷம் புதுச்சேரி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கடைபிடிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசாங்கம் மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆணை இது. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறைகளிலுமே லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் நடத்தணுன்றது விஜிலன்ஸ் கமிஷனுடைய உத்தரவு. இந்த உத்தரவு அடிப்படையில் அக்டோபர் மாதம் கடைசி, அதாவது அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் முதல் வாரத்து வரைக்கும் இது நடத்தணுன்றது இந்த விதி. இதன் அடிப்படையில் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசாங்கம் இந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் நடத்திட்டு இருந்தாங்க. நடத்தும் போது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, பொதுமக்கள் பிரச்சனைகளை, அந்த துறை சார்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக வந்து மக்கள் வந்து அதிகாரிகள் பேசினாங்க. சந்திச்சு பேசும்போது இது வந்து தினசரி பத்திரிகையில் வெளியாகிட்டே இருந்த செய்திகள். வெளியிட்ட இந்த செய்திகள் வந்து தொடர்ந்து இது போல வந்து அரசாங்கத்துக்கு ஊழல் மற்றும் பிரச்சனை குறித்து வெளியிடக்கூடிய அந்த விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சு அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுவதற்கு காரணமாக தொடர்ந்து இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் கூட்டத்தை நடத்தாமல் இந்த ஆண்டு புதுச்சேரி அரசாங்கம் புறக்கணித்திருக்கு. எந்த அதிகாரியும் நடத்தவே இல்லை. இதுக்காக பல வகையில் நாங்கள் வந்து முயற்சி எடுத்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கல. குறிப்பாக என்ன சொன்னோன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதுச்சேரி அரசாங்கம் வந்து விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் சொல்லிட்டு தெரு ஃபுல்லாக பேனர், பாண்டிச்சேரி ஃபுல்லாக பேனர் மட்டும் கட்டிக்கிட்டாங்க. ஒரே ஒரு நாள் காலையில் 10 மணிலேருந்து 5 நிமிஷம் 10-5 வரைக்கும் 5 நிமிஷம் வந்து லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பை வந்து உறுதிமொழி எடுத்துட்டு தலைமையில் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அடுத்தபடியாக அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் எந்த துறைக்கும் லஞ்ச ஒழிப்பு கூட்டம் நடத்தாமல் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு துறையில் நடக்கக்கூடிய அனைத்து ஊழல்களையும் பொதுமக்கள் பிரச்சனைகளையும் துறை வாரியாக மக்கள் கிட்ட கூட்டம் நடத்தப்படுகிறது ஒரு உத்தரவு. ஆனால் இந்த அரசாங்கமானது எதுவுமே செய்ய தயாராக இல்லை. இந்த கூட்டத்தை இது வரைக்கும் நடத்தவே இல்லை. இந்த கூட்டம் நடத்தக்கூடிய கடந்த 30ஆம் தேதி கடிதம் கொடுத்தும் இந்த தலைமைச் செயலர் இந்த புதுச்சேரி அரசாங்கம் நடத்தவும் இல்லை. பிறகு தொடர்ந்து 14ஆம் தேதி நேராக வந்து பார்க்கும்போது இவருடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி அப்படின்ற ஒரு வந்து பார்க்க வந்தோம். அவர் எங்களை பார்க்க அனுமதி மறுத்து நாங்கள் அது தகராறு பண்ணி அதை வந்து ஒரு தர்ணா பண்ணி அது பிறகு சந்தித்து நாங்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் உறுதிமொழி கொடுத்தாங்க. இந்த வாரம் வரைக்கும் வந்து போச்சு, உறுதிமொழி இல்லை. திரும்ப இன்றைக்கும் போய் கேட்டோம், எந்த விதமான உறுதிமொழி இல்லாததுனால இந்த செயலாளர் இல்லை, பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தோடு என்னை திரும்பி இருக்கணும். இன்றைக்கி இந்த புதுச்சேரி அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை மூடி மறைப்பதற்கு இந்த அரசு துணை போகிறது, அரசு அதிகாரி துணை போகிறாங்கன்றதை இங்கே வன்மையாக பதிவு செய்கிறோம். இது மக்கள் பணம், மக்களுக்காக நடக்கின்ற ஆட்சியாக இருந்தால் உண்மையிலேயே அவர்கள் வந்து தவறு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக அவர்கள் இந்த கூட்டம் நடத்தணுன்றது எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த எல்லா துறையும் நடக்கக்கூடிய முறைகேடுகளை நாங்கள் வெட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு தெரிவிக்கிறோம். இது சார்பாகவும் மற்றும் இந்த பொதுமக்கள் சார்பாகவும் இந்த உடல்நிலைகளை எடுத்து போகும். இந்த கண்டிப்பாக இந்த கூட்டத்தை வச்சு நடத்தி காட்டுவோன்ற ஒரு தைரியத்தோடு தொடர்ந்து செயல்படுறோம். ஆகவே இந்த லஞ்ச ஒழிப்பு கூட்டம் நடத்தணும். இது இல்லாமல் ஓப்பன் ஹவுஸ் டிஸ்கஷன் நடத்தி ஆகணுன்றது எங்களுக்கு கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆகவே பொதுமக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகாரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நேரடியாக சென்று விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். இது இல்லாமல் மக்கள் முன்னாடி இந்த விஷயத்தை வந்து சொல்லணும். இவங்க அரசாங்கமே இதை சொல்லணும். ஏன் இந்த லஞ்ச ஒழிப்பு நடத்துகிறோம், இதனால் மக்களுக்கு என்னென்ன பயன், அந்த மாதிரி விஷயம் ஓப்பன் டிஸ்கஷன், அதாவது ஓப்பன் பப்ளிக் மீட்டிங் மாதிரி இவங்க வைக்கணும். அது வைக்கிறது வந்து எந்த வருஷமும் வச்சதே இல்லை இது வரைக்கும். அட்லீஸ்ட் இப்போயாவது அதை வைக்கணும்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் அதை வலியுறுத்தி நாங்கள் ஆணையர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அதை சிறப்பாக செயல்படுத்துவாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அவங்க மனு கொடுத்து செய்ய வேண்டிய அளவுக்கு ஒரு வேலைங்களா, இல்லைனா வந்து அவங்க அரசாங்கமே செய்ய வேண்டிய வேலைங்களா? இன்னொரு விஷயம் தான், ஓப்பன் ஹவுஸ் டிஸ்கஷன் மாதாந்திர திறந்த வெளி கூட்டம் நடத்த வேணும்ன்றது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இந்த அரசாங்கம் காத்துல பறக்கணும், நீதிமன்றத்தை அவமதிக்குது. நான் சொல்றது இந்த அவமதி மட்டும் இல்லை, இந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கேன்றது அவமதிப்பு தான். கேட்டால் இது தொடர்ந்து இந்த குட் கவர்னன்ஸ் சொல்லிட்டு அரசாங்கத்தினுடைய குட் கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது. ஆனால் குட் கவர்னன்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம் என்னன்னா, மக்கள்கிட்ட இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு எந்த அதிகாரம் தயாராக இல்லை. அப்படி பப்ளிக் கிட்ட இன்டர்ஃபேஸ் பண்ண தயாராக இல்லைன்னா அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த பிரச்சனை அடிப்படையில் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஏன் எந்த ஊழல்கள் நடக்குது, என்ன தவறு நடக்குது, மக்களுக்கு செய்ய வேண்டிய நிதி சுமைகள், பிரச்சனைகள், திட்டங்கள் அனைத்து கிடப்பில் போடுறது. ஆகவே ஓப்பன் ஹவுஸ் டிஸ்கஷன் என்ற மாதாந்திர கூட்டத்தையும் இது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கையும் இந்த அரசாங்கம் நடத்துறதுக்கு தவறுவதற்கும் நடத்துவதற்கும் பின்வாங்க காரணம் ஊழல் முறைகேடு மலிந்து இருக்குது அரசாங்கத்தில் என்பது வெட்ட வெளிச்சமாக இந்த நிகழ்வு காட்டுகிறது. இதுதான் எங்களுடைய உண்மையான ஒரு விஷயம். ஆகவே தொடர்ந்து இது நடந்ததுன்னா அனைத்து அதிகாரிகளும் அரசியல்வாதிகள் முகத்திரை கிழிக்கப்படும், அனைத்து அரசு அதிகாரிகளும் சாயம் வெளுக்கப்படும். அதான் வந்து உண்மை. அதனால தான் இந்த அரசாங்கம் இதை நடத்த மாட்டுறாங்கன்றது எங்களுடைய வலிமையான சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்தை அரசாங்கம் உடனடியாக தீர்வுக்கு சொல்லணும். அப்படி நேர்மையான அரசாங்கம் குட் கவர்னன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மாற்றட்டி கொள்றீங்கன்னா வெளியில் வாங்க. அதிகாரி போட்டியால் இன்னி நிமிஷம் வரைக்கும் மக்கள் துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இதை கருத்தில் கொண்டு வெளியே வரணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. 30ஆம் தேதி நம்ம கடிதம் கொடுத்துருந்தோம் இந்த புதுச்சேரி அரசாங்கத்துக்கிட்ட. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் நம்ம வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி கிட்ட லெட்டர் கொடுத்துருந்தோம்.
இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல, பார்க்க முடியாது. முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் நடத்த வேண்டிய அறிக்கையினுடைய அடிப்படையில் ஏன் நடத்தலை? விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் மற்ற மாநிலங்கள் நடத்தப்படுது, ஏன் இங்கே நடத்தலை? ஒன்று. ரெண்டாவது, ஓப்பனஸ் டிஸ்கஷன்றது வந்து மாதாந்திர கோர்ட் நடத்தணும், ஜியோ பாஸ் பண்ணிருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் டைரக்ஷன் இருக்குது, அதையும் இவங்க செயல்படுத்தலை. இதுபோல் தவறுகள் பல வகையில் வந்து துறை தலைமைச் செயலகம் தான் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் சுப்பீரியர் அத்தாரிட்டி. நாங்கள் வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாலிசி டெசிஷன் செய்யக்கூடிய லெஜிஸ்லேஷன் சட்டமன்றங்களோ அமைச்சர்களே பார்த்து சந்திக்கிறது எந்த பலனும் இல்லை. ஆனால் இந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் செயல்படுத்த வேண்டியது யார் என்றால் தலைமைச் செயலர் நடத்தணும், அது கீழே இருக்கிற அனைத்து துறை செயலும் நடத்தணும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் நடத்துறதுக்கே கஷ்டம்னா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு எப்படி செயல்படும், அது கீழே இருக்கக்கூடிய சிபிஐ எப்படி செயல்படும், அது கீழே இருக்கக்கூடிய அனைத்து விஜிலன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அசோசியேட்டட் துறைகள் எப்படி செயல்படும்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. எல்லா துறையிலையும் வந்து கரப்டாக இருக்கிற அது பீப்புள் இருக்கிறாங்க, இன்னும் கரப்ஷன் நடந்து தான் இருக்கு. இதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு ஆர்டிஐலையும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி மறைக்கிறாங்க. ஏன்னா ஆர்டிஐல பல பெட்டிஷன்ஸ்க்கு ஒழுங்காக பதில் தரதும் இல்லை. 30 நாளில் கொடுக்க வேண்டிய பதிலை வந்து 6 மாதம் 2 வருஷம் கொடுக்காத துறைகளும் இருக்கிறாங்க. பெரும்பாலான துறைகள் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்கிறத வந்து இந்த தகவல் சட்டத்து மூலியமா வெளியே கொண்டு வந்தாலும் கூட தொடர்ந்து இந்த பதில் ஒழுங்காக கொடுக்காதனால பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ரீஐடென்டிஃபிகேஷன் பண்ணணுன்றதையும் நாங்கள் முன் வச்சு பல விஷயம் சொன்னாலும் கூட இது தலைமைச் செயலகத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளும் மிகவும் வந்து ஒரு மந்த நிலையில் இருக்கு. மத்திய தகவல் ஆணையம் இது குறித்து நடவடிக்கை எடுக்கணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஆர்டிஐ வந்து பகலுக்கு எடுத்து 2வது சுதந்திரம் சொன்னாலும் கூட இந்த ஆர்டிஐ முடக்கிட்டு இருக்க அரசாங்கன்றதை கடந்த ஆண்டு நாங்கள் இதை வந்து அக்டோபர் 12ஆம் தேதி ஆர்டிஐனுடைய அமெண்ட்மெண்ட் டேலையும் நான் சொல்லியிருந்ததை பற்றி தொடர்ந்து இது போல இந்த ஆர்டிஐ சட்டத்தையும் இந்த அரசாங்கம் வலுவெடுக்க செய்யுது. இது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கமானது ஒரு ப்ராப்பரான ட்ராக்ல இல்லைன்றதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். அது வந்து ப்ராப்பரான ட்ராக் இல்லைன்னு சொல்கிறத விட இந்த கவர்னன்ஸ் வந்து தெளிவாக இல்லை அப்படின்னு முக்கியம். அந்த கவர்னன்ஸ் ஒழுங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கவர்னன்ஸ் அரசாங்கம் மக்களுடைய அரசாங்கமாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நடத்தணும். இந்த கூட்டம் நடத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் வேண்டுகிறோம். இது மட்டும் இல்லாமல் நான் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் ரீஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கரப்ஷன் சார்ஜஸ் சொல்லக்கூடிய அலிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய பேர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண இருக்கக்கூடிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய வழக்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இன்றைக்கி துறையில் இருக்கிறாங்க ஊழல் பண்ணி. அப்போ அவர்களையும் வந்து இதை வந்து அடையாளப்படுத்தி வெளியே எடுத்து புது ஐடென்டிஃபை பண்ணணும். முக்கியமான ஆஸ்பர் த ஜியோ ரூல் படி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் 3 வருஷம் தான் வந்து அவங்க சட்டத்தில் வந்து ஒவ்வொரு துறையில் இருக்கணும்னு இருக்குது. மோர் சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட் வந்து 2 இயர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த துறையில் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 10 வருஷம் 12 வருஷம் ஆகியும் கூட எந்த விதமான ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி எந்த ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாற்றி அவங்க போடவே இல்லை. பெரும்பாலான துறைகள் ஊழல் நடக்க காரணம் 10 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலத்துக்கு மேலே ஒரே ஆள் ஒரே அதிகாரி அந்த இடத்துல சீட்டில் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல முறைகேடுகளுடைய கூடாரமாக மாறி வருது. இந்த கூடாரமாக மாறி வர்றதுக்கு காரணம் இமீடியட்டாக எத்தனை அதிகாரிகள் வந்து 3 வருடம் மேலே வந்து பணியமிட்டு ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களை உடனடியாக பணிமாற்றம் செய்யணுன்றது இங்கே வலியுறுத்தி சொல்கிறோம். ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. உதாரணமாக சொல்லலாம், சமீபத்தில் நடந்த ஊழல் கேஸ், சுனாமி ஊழல் கேஸில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் அனைவருமே மீண்டும் பணியில் இருக்காங்க. இப்போ அவர்கள் எல்லாருமே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, எல்லாருமே வழக்கு இருக்குது. ஆனால் அவர்களுக்கு வந்து திரும்பியும் வந்து அதிகாரிகள் வந்து செக்ரட்டரி லெவலில் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு நிறைய போர்ட்ஃபோலியோ கொடுத்து நிறைய துறைகளை வந்து செயல்பட விடாமல் தடுத்து முடக்கி வச்சிருக்கிறது வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம் இந்த புதுச்சேரி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். ஆகவே தொடர்ந்து இது போல அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊழலுக்கு துணை போகிற அதிகாரிகளும் ஊழல் துணை போன்ற அரசியல்வாதிகளும் புதுச்சேரி அரசாங்கம் மத்திய அரசாங்கமாகட்டும் உடனடியாக கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம்.